Hello, my dear friends. Hello, Mr. Rajshekaran. Many happy returns of the day. Thank you, Mr. Chakravarti. Many happy returns. Thank you, Mr. Verma. Congratulations. Thank you, Michael. உள்ள வாங்க. சுமதி. நமஸ்காரம், வாங்க. நமஸ்காரம். உங்கள் 5வது வருஷ திருமண நாளுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். சிஸ்டருக்கு போடுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. ஐயோ, கரெக்டானீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். மன்னிக்கணும் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு புது பிசினஸ் விஷயமா ப்ரோக்ராம் இருக்கு. இருக்கிற பிசினஸ் போதாதுன்னு இன்னொன்னா. அவங்க உங்களுக்கு குடும்பம் பெருசா போயிட்டே இருக்குல்ல. அப்கோர்ஸ், ஆமாமா. மிஸ்டர் ராஜசேகரன், இந்த பிசினஸ் தெய்வங்களை நம்பி தான் தொடங்க போறோம். அவ்வளவு ரிஸ்கியான பிசினஸா? எஸ். அது சம்பந்தமா பேசுறதுக்கு வெளியூர்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க. அவங்களை இன்னைக்கு மீட் பண்ண போறோம். நீங்களும் கண்டிப்பா இருக்கணும். ஓ, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு ஃபுல் ப்ரோக்ராம் பொஞ்சாதி கூட. ஓகே ஓகே. இப்ப நீங்க வர வேண்டாம். ராத்திரி 8 மணிக்கு மேல வந்தா கூட போதும். பிசினஸ் பேசி முடிச்சுக்கிட்டு அவங்களை கூட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்கு இங்கேயே வந்துடும். ஓ, தேங்க்யூ பார்ட்னர். ஓகே. பெண்கள் கர்ப்பமானாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ இப்படியே இருந்துற. போங்க. வருஷம் ஆக ஆக உனக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. குழந்தை பிறந்து வளர ஆரம்பிச்சுட்டா வயசு தன்னால தெரியும். எத்தனை குழந்தை பிறந்தா என்ன, உன் மேல எனக்கு ஆசை கூடிக்கிட்டே தான் போகும். ஆமா, எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்தாங்களே, நீ ஒண்ணு கொடுக்கலையே? அசல் வேணா அப்புறம் தர்றேன், நகல் வேணா இப்ப தர்றேன். ஓ, சம்திங் கிரேட். இதுவரைக்கும் நீ எழுதின ஓவியங்கள்லயே இதுலதான் உயிர் இருக்கு, உண்மை இருக்கு. ஆனா எப்படி, ஒரிஜினலா காப்பியா? காப்பி. எங்க நடிச்ச? இங்க இருந்துதான். இந்த முறை கிட்ட பார்த்தா எப்படி வந்தது? நீங்க குழந்தையா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஆனால் இது வந்துச்சா? கோடி நட்சத்திரத்தை கொட்ட மாதிரி உன்னுடைய சிரிப்பு இருக்கே, அதுக்கு என்ன பரிசு கொடுத்தாலும் தகும். நான் ஒண்ணு கொடுக்கட்டுமா? ஒண்ணு கொடுக்கட்டுமா? கொடுத்துருவேன். கொடுத்துருங்க. இந்த குங்குமம் என்னைக்கு உன் நெத்தியில நிலைச்சு இருக்கணும். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் மிஸ்டர் ராஜசேகரன். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. உட்காருங்க. தேங்க்யூ. நாம ஆபீஸ்ல இருக்கமா இல்ல கோவிலுக்குள்ள இருக்கமா? தெய்வங்களை நம்பி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோன்னு காலையில சொன்னேன்ல, அது இந்த தெய்வங்களை நம்பித்தான். பை த பை, மீட் மிஸ்டர் பானு பிரசாத் ஃப்ரம் காஷ்மீர். ஹலோ. இந்த புது பிசினஸ்ல நாங்கள் 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறோம். நீங்க எங்களோட வசதியானவர். 10 லட்சம் போடலாம், அதுக்கு மேலேயே போடலாம். இதெல்லாம் வாங்கி வெளிநாட்டுல வித்தா கோடிக்கணக்கான ரூபாய் நமக்கு லாபமா கிடைக்கும். பார்ட்னர், நான் வர்றதுக்கு முன்னால இங்க பார்ட்டி நடந்ததோ? ஏன் அப்படி கேக்குறீங்க? நிதானத்துல தானே பேசுறீங்க. ஷூர். நான் தான் கேக்குறேன், இதெல்லாம் உங்க கண்களுக்கு எப்படி தோணுது? தெய்வ விக்கிரகமா தோணுதா இல்ல வெறும் பொம்மையா தோணுதா? இது என்ன கேள்வி? மனிதன் கையால உண்டாக்குறதானே பின்னாடி நம்ம கடவுள்னு வணங்குறோம். பக்தியா பார்த்தா அது தெய்வம், பிசினஸா பார்த்தா அது வெறும் கலைப்பொருள் தானே. வெறும் கலைப்பொருள்? வாட் எ ஷேம் பார்ட்னர். பெட்ரூம்ல இருந்து வந்தா அதுக்கு பேரு தான் கலைப்பொருள். இதெல்லாம் நீங்க கோயில்ல இருந்து தள்ளிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு. ஓஹோ, தெய்வத்தை நம்பிதான் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் காலையில சொன்னீங்களே, இதை வச்சுதானோ? எஸ், நாங்க மத்தியானமே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். முடிவுக்கு வந்துட்டு கைதூக்க என்ன எதிர்பார்த்தீங்களோ? மிஸ்டர் சக்கரவர்த்தி, நாம இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கோம்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீங்க கலை பொருள்னு வர்ணிச்சீங்களே அந்த தெய்வங்கள். பார்ட்னர், இன்னைக்கு ஃபாரின் மார்க்கெட்ல இந்த சிலைகளுக்கெல்லாம் உண்டான மதிப்பு ரொம்ப அதிகம். அதனால இதையெல்லாம் கூட்டிட்டு போய் விற்கலாம்னு சொல்றீங்களா? மிஸ்டர் ராஜசேகரன், நாங்க இந்த பிசினஸ் நடத்துறதா முடிவு பண்ணிட்டோம். ஆஸ் ஏ பார்ட்னர் நீங்களும் இதுக்கு சம்மதிக்கிறீங்க. ஆஸ் a human being I say no. இந்த சிலைகள்லாம் நம்ம நாட்டினுடைய விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்கள். இத கொண்டுட்டு போய் வெளிநாட்டுல விக்கிறதும் நம்ம தாயார கொண்டுட்டு போய் விக்கிறது ரெண்டு ஒண்ணுதான்.
இன்னையில இருந்து நம்ம பிசினஸ்ல மட்டும் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிக்க. உங்களால் அது முடியாது. முடியுதா இல்லையாங்கிறத நான் பாக்குறேன். எங்க போறீங்க? போலீஸ் கமிஷனருக்கு போன் பண்ண போறேன். டெலிபோன் நித்த रखो मैं बोलता हूं टेलीफोन नित रखो ராஜசேகரை கொலை செஞ்சுட்டான். வருமா விடாதவனே. கரவசாத்து மைக்கேல் போலீஸுக்கு போன் பண்ணு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, இந்த கொலை சம்பந்தமா போலீஸ் வந்தா என்ன சொல்றது? ரொம்ப நாளா ராஜசேகரனுக்கும் இவனுக்கும் ரகசிய வியாபார தொடர்பு இருந்தது. இன்னைக்கு திடீர்னு ரெண்டு பேத்துக்குள்ளார சண்டை வந்தோடனே இவன் துப்பாக்கி எடுத்து அவன் இவனை சுட்டான்னு சொல்ல வேண்டியது. That's all. மைக்கேல், ஒரு விக்கிரகத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் அப்புறப்படுத்து. Quick. You are right, சக்கரவர்த்தி. சுமதி, சுமதி, இதோ வந்துட்டேன். சுமதி. என்னங்க நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அவங்க யாரும் வரலையா? அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. வா போலாம். எங்க? சொல்றா வா. என்னங்க? போலீஸ் பின்னால் போயிடலாம். ராஜசேகரன், 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 ராஜசேகரன். போங்க, சர்ச் பண்ணுங்க. என்னங்க நடந்தது? இது வரைக்கும் நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவன்கள் நம்பிட்டு இருந்தேன். அத்தனை பேர் தேச துரோகிங்க. இன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ்க்கு வான்னு சொன்னாங்க. நானும் அங்க போனேன். சுமதி, சுமதி, சுமதி. எக்ஸ்பிரஸ் 7வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்பட தயாராக இருக்கிறது.
உங்க உதவியை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். அது இருக்கட்டும். டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னா இந்த பச்சை குழந்தைய எடுத்துட்டு எங்கம்மா போவீங்க? என்ன பண்ண போறீங்க? எங்க போறது? வந்த இடமும் தெரியல, வாழ போற இடமும் புரியல. இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா ஆத்துலயோ கிணத்துலயோ விழுந்திருப்பேன். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு டாக்டர். சுமதி, இந்த கவலை உனக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுமா. வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணம். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ? நோ நோ, இட்ஸ் ஆல் ரைட். உன் புருஷன் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றியே, பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. வேண்டாம் டாக்டர், அதெல்லாம் வேண்டாம். பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா அவர் போலீஸ், அவர் இப்ப வரக்கூடிய நிலைமையில இல்ல. கடவுளா பார்த்து என்னைக்கு எங்களை சேர்த்து வைக்கிறாரோ அன்னைக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அது வரைக்கும் அவர் எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கட்டும். இந்தாம்மா, நீ போட்டு அந்த நகையெல்லாம் இதுல பத்திரமா இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துக்க. பரவாயில்லைங்க. இதுக்காக எங்க மாமா சவுக்கால் அடிச்சேன். அதுக்காக தான் அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். என்னது? ஷஃபிகான், நீ போ. மாமா, இதெல்லாம் என்ன கொடுமை? நான் செய்த கொடுமைக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. சட்டத்தை ஏமாத்திடலாம், ஆனா மனசாட்சியே என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற நீதிபதியை என்னால ஏமாத்த முடியல. மாமா, கொஞ்சம் புரியும்படியதை சொல்லுங்களேன். தொட்டு தாலி கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்தனே, என்னையே நம்பி இருந்தவளை நிறைவாத கர்ப்பிணியா அனாதையா தவிக்க விட்டு ஓடி வந்தனே, அந்த பாவத்துக்கு நானே தேடிக்கிற பிராயச்சித்தம். மாமா, இப்ப அத்தை ஓடுனவன் திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காளோ, இல்ல போனவன் தான் அவனை சொர்க்கத்துல சந்திச்சுக்கலான்னு அவளும் போயிட்டாளோ? நானும் போயிருப்பேன், ஆனா உன்னை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்லவனுடைய கையில ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மாமா, எஸ், நான் மெட்ராஸ்ல இருந்து காஷ்மீருக்கு ஓடி வந்த போது தன் கணவனை பிரிஞ்சு படுத்த படுக்கையா இருந்தா எங்க அக்கா, உங்க அம்மா. தம்பி வந்த சந்தோஷத்துல உன்னைய கையில ஒப்படைச்சிட்டு அவளு நிம்மதியா போயிட்டா. என்னைக்காவது ஒரு நாள் சுமதிய சந்திச்சேன்னா, அம்மா உன்னை பிரிஞ்ச கதைய வரி வரியா நான் டைரியில எழுதலம்மா, என் முதுகில எழுதி வச்சிருக்கப்பான்னு காமிக்க போறேன். அதனால்தான் சுமதியை பிரிஞ்ச நாள் வரும்போதெல்லாம் உன்னை சினிமாவுக்கு போமா நினைச்சிட்டு நான் இந்த தண்டனையை அனுபவிப்பேன். இன்னைக்கு வசமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். மாமா, நடந்ததையெல்லாம் கொஞ்சம் விவரமா என்கிட்ட சொல்லுங்களேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ் நளினி. ஹலோ மிஸ்டர் பிரேம்குமார், எங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து? சார், யூ நோ ஐ அம் a traveling photographer. இந்தியா பூரா டூர் போயிருந்தேன். சில அருமையான போட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் சார். மறுபடியும் டெல்லியில ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு நான் போகணும். I see. நான் கூட நளினிய அவ காலேஜ் படிப்பு முடிக்கிறதுக்காக டெல்லி அனுப்ப போறேன். மிஸ் நளினி, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா கூட உங்களை இவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாரான்னு சந்தேகம் தான். இந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள் லட்சத்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும். தாரா போல உள்ளவங்களுடைய நட்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ? ஓகே, தேங்க்யூ.
டெல்லியில மிஸ் நளினி எங்க தங்க போறாங்க? நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல. மிஸ் நளினி, டெல்லிக்கு நான் வரும்போது கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ சார். இது நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தெரியுது. அவங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கங்க. தேவையில்லை. உடம்பு எப்படி இருக்கு? வண்டி ஆக்சிடென்ட் ஆனா உங்க அப்பா கோர்ட்டு வருவான். ஐயோ, டயர் பஞ்சர் ஆனது தெரியாம அப்படியே ஓட்டி வரிய. போய் பாரியா. நம்ம கொஞ்சம் வண்டியிலே இருங்க, ஸ்டெப்னி மாத்தி. என்ன செய்யறது? நான் சாப்பிட்டது நாட்டு சரக்கு. ஃபாரினா இருந்தா இவ்வளவு நாராது. உங்களுக்கு வேணும்னா நைட்டு அரேஞ்ச் பண்றோம். தாகத்துக்கு பீர் சாப்பிடுறீங்களா? ஏய், பீர் சாப்பிடறது போல இருக்கு. நம்ம ஊரு பாப்பா மோர் தான் சார். பாப்பா எங்க போகுது? மீட்டரா பிரைவேட்டா? அட்ரஸ் கொடுத்தா அட்வான்ஸ் தான். அட்ரஸ் வேணுமா? அவங்க கிட்ட ஏன் கேட்கிறேன்? என்கிட்ட கேளு, நான் கொடுக்கிறேன். ஒண்ணு செய்யுமா? முதல்ல அட்வான்ஸ கொடுத்துருவோம், அப்புறம் அட்ரஸ் வாங்கிக்குவோம். ஆ? நீ ரொம்ப நாளையா வெயில்ல நிக்கிற போல இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? என்ன மிஸ்டர் சங்கர்? டெல்லி வெயில் பசங்களுக்கு ஒத்துக்கல, நான் விசிறி விட்டேன், நீங்க கூட்டிட்டு போய் தண்ணி தெளிச்சு விடுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? காஷ்மீர்ல இருந்து வரும். ஓ, காஷ்மீர். ஆமாங்க, சின்ன வயசுலயே அங்க செட்டில் ஆயிட்டோம். இங்க டெல்லி யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். வெரி குட். டிரைவர், ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் நளினி. உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சங்கர். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். சும்மா இருக்க நேரத்துல எங்க அம்மா போடுற பெயிண்டிங்ஸ் எல்லாம் வித்துட்டு வருவேன். பெயிண்டிங்ஸா? Yes. நான் பார்க்கலாமா? ப்ளீஸ். லவ்லி. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு தானே? எஸ். எங்க மாமாவுக்கு பெயிண்டிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இதை நான் வாங்கிக்கலாமா? ஷூர். How much? Whatever you like. நோ, என்ன இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? உங்க உதவிக்கும் இந்த ஓவியங்களுக்கும் விலையே கிடையாது. ப்ளீஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, யூ லைக் திஸ்? சுக்ரியா.